சத்தியத்தை கேட்ட அன்னையோடு அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் வந்து ஆழமான சத்தியத்தில் நிலை நின்ற மகள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னுடைய முடிவை ஆரம்பத்திலே அறிந்த தேவன், நான் யார் கூட இணைஞ்சா நான் எப்படி இருப்பேன் என்று அறிந்த தேவன். எனக்கு பல ப்ரப்போசல் வந்தது, ஆனாலும் இந்த மகனை எனக்கு இணைத்து எனக்கு ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கை கொடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அவருடைய போதகர், அவர் சபை போதகர் ராஜமாணிக்கம் ஐயா வந்து சொன்னார், நீ இந்த இடத்தை விட்டு நீ பெயர்ந்து போ. உன் தகப்பன் வீட்டை வந்து விட்டுட்டு ஆபிரகாம் எப்படி பெயர்ந்து போனானோ அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் நடந்ததோ அதே மாதிரி உனக்கு வந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்காருன்னு சொல்லி எங்களை அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்களுடைய 2.5 ஏக்கர் அந்த கம்பெனி இடத்த நாங்கள் விற்றுட்டு 1.5 ஏக்கர் விற்றுட்டு மிச்சத்தை அங்கேயே விட்டுட்டோம். எடுத்துகிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாயோடு நாங்கள் வந்தோம். பெருந்துறையில் வந்து தேங்காய் களம் போட்டு தேங்காய் பிஸ்னஸும் பண்ணார். அது நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அதுலேயும் வந்து நஷ்டங்கள் வந்து எங்களால் சமாளிக்க முடியாமல் ஒரு 10 ரூபாய் ரீசார்ஜ் கார்டு வாங்கி நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு எங்களுடைய நிலைமை போச்சு. எங்களுடைய ஹவுஸ் ஓனர் நாங்கள் பெருந்துறையில் இருக்கும்போது 3 months வாடகை எங்ககிட்ட வாங்கலை. ஏன்னா எங்களோட பழகினதுனால எங்களுக்கு தெரியும் இவங்க வந்து சரி உண்மையானவங்க. ஃபஸ்ட்டு அவங்க எங்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேனாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிறிஸ்டின்ஸு, நீங்கள் வந்து அல்லேலூயா இதெல்லாம் பண்ணுவீங்க, அதனால் நான் வீடே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அதை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்களே வந்து எங்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 6 வருஷம் அவங்க வீட்டில் இருந்தோம். என்ன ஒரு இன்றைக்கும் சொல்லுவாள், என்னுடைய 2வது மக தான் அவங்க கவுண்டர்ஸ். இருந்தாலும் எங்ககிட்ட அந்த வாடகையெல்லாம் கேட்கல. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் பிஸ்னஸ் லாஸில் நாங்கள் இருந்தோம். என் மகன் அப்போ நந்தா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து திடீர்னு ஒரு வெளிநாடு சான்ஸ் கிடைக்கவும் அவர் கிளம்பி போனார். கிளம்பி போனதில் 2013 அவர் இந்த நாட்டில் நாங்கள் வேலை செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது. வெளிநாட்டு வேலை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் ஒரே ஒரு இடத்துல கம்மி சம்பளத்தில் தான், ஆனாலும் அது ஆண்டவர் கொடுத்தது. அவரும் வந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டு தான் போனார். கால் மிதித்த தேசம் உனக்கு சொந்தமாகும் என்று அந்த வசனத்தை பிடிச்சிட்டு தான் அவர் போனார். போன இடத்துலையே அவர் வந்து தெரியும் அவங்க அதாவது சொன்னப்பட்ட சம்பளம் வேறு, அவங்க கொடுக்குற சம்பளம் வேறுன்றது வந்து தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காருன்ற இடத்துல 5 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புனார். நாங்கள் இருந்தாலும் அந்த காலகட்டம் முடியும் போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் எங்களுக்கு கொடுத்தாரு. நல்ல ஒரு சம்பளம் நிறைந்த ஒரு ஜாப், நல்ல ஒரு வசதிகள் எல்லாம் எங்களை தேடி வந்தது. நாங்கள் வந்து சும்மா தான் அந்த பெருந்துறை இப்போ நான் குடியிருக்கிற வீட்டில் நாங்கள் சும்மா தான் போய் பார்த்தோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் பார்த்தாரு சும்மா. ஆனால் பிடிச்சிருந்துச்சு. எங்கள்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காசு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து தான் நாங்கள் வந்து அந்த வீட்டை நாங்கள் வாங்கினோம். இங்கே சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, வெறும் 50,000 2 வருஷம் நாங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கிராம பஞ்சாயத்துனா டிடிசிபி அப்ரூவ்ட் வாங்கினதான் நாங்கள் கிரையம் பண்ணுவோன்ற இதில் 2 years அப்படியே போச்சு. அந்த 2 years அப்படியே போகும்போது சரி இவங்க வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 lakh மாத்திரம் நாங்கள் இன்னொரு 50,000 கொடுத்து நாங்கள் பத்திரம் போட்டு 2 yearsக்கு அப்புறமா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் குடியேறிட்டேன். என்னுடைய பேரில் அந்த பட்டா மாறுதல் ஆகிப்போச்சு. நாங்கள் பணம் கொடுக்கல. என்னுடைய எல்ஐசி லோன் வந்து கிளியர் ஆகி கையில் காசு வர்ற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் குடியிருக்கேன். ஆனால் அவர் வாங்கவே இல்லை, அந்த கவுண்டர்ஸ் வந்து வாங்கவே இல்லை பணம். ஆனால் வந்து நான் லோன் வந்துருச்சுன்னு சொல்லி நான் பணத்தை கொடுக்கும்போது, சார் எனக்கு ரிசிப்ட் போட்டு கொடுங்க, பெற்றுக்கொண்டேன்ற சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், மேடம் உங்கள் பேர்லேயே பட்டா மாறுதல் ஆகிப்போச்சு, இப்படி இருந்தும் நான் வந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் கூட நான் நம்ப முடியாது, நான் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். அதே மனுஷன் ஒரு 2 வருஷம் கழித்து நிறைய பேருக்கு வந்து கேட்டாங்க. எங்களுடைய பக்கத்து இடம் ஒரு 5 இடம், இப்போ நான் இருக்கிற வீடு வந்து ஒரு 4 சென்ட், அது பக்கத்துலேயே ஒரு இடம் 5 சென்ட் வந்துச்சு. அதுவுமே வந்து 650 rupees per square feet நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அது 525 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டில் நான் கேட்கும்போது அதை அவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு இதையும் வந்து நான் 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து தான் நான் வந்து அந்த 11 lakhs 12 lakhs வந்து நான் வந்து அடைச்சேன். அதுலேயும் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின அந்த
வீடு, அந்த இடம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நன்மையான காரியங்களை நான் செஞ்சேன். நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு சாட்சியின் மகளாக அந்த இடத்துல இருந்தேன். நிறைய பேருக்கு நன்மை செய்வேன், சொல்லுவேன், ஆண்டவர் இப்படி சத்தியம் சொல்லுவேன். வீட்டுக்கு வருவாங்க, கவலைப்படுவாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து எதிர்பாராத விதமாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு 2.5 சென்ட் இடம் வீடோடு இருந்துச்சு. அவங்களையும் நான் நேசிப்பேன். அந்த குழந்தைங்க பிறக்கும்போது வைக்கும்போது நான் அந்த மனைவியால் சமைக்க முடியாது, நான் சமைச்சு கொடுப்பேன், அவங்கள நேசிப்பேன், அந்த பிள்ளைங்களை பராமரிப்பேன். அப்போது அவங்க வந்து வீடு விற்கும்போது சொன்னாங்க, அக்கா நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் ரொம்ப சமாதானத்தோடு இந்த வீட்டை நான் கொடுத்துட்டு போவேன். ஏன்னா நாங்கள் அது ஃபஸ்ட்டு எங்களுடைய சேலரியிலேருந்து வாங்கின ஒரு சொத்து, யார் கையிலையாவது போகிறதுக்கு பதிலாக உங்கள் கைகளில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ட்டு. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தையும் கடந்த மாதம் 4ஆம் தேதி வந்து ஏற்படுத்த செஞ்சார். என் கணவர் வந்தார், அவருடைய பேரில் அந்த வீட்டை நாங்கள் கிரயம் பண்ணோம். ஆண்டவர் துரை பாஸ்டர் அப்புறம் அவருடைய மகன் மூலமாக இந்த ஆசாரியை வச்சு நாங்கள் மேலே இன்னொரு போர்ஷன் எடுக்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை செய்தார். என் துரை பாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா, அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மட்டுமல்ல, உலகத்துக்குரிய தகப்பனும், ஒரு 2வது தகப்பனும் கூட. அவர் வந்து நான் வாலிப பிராயத்தில் எனக்கு கல்யாணங்கள் தள்ளி போகும்போது அந்த 2009 வருஷம் ஜனவரி மாதம் நியூ இயர் சர்வீஸ் அப்போது என்னுடைய தலையில் கை வச்சு ஜோமிடார், மகளே இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் நடக்கும், அது அற்புதமாக நடக்கும் என்று சொன்னார். அதே மாதிரி அற்புதமாக நடந்தது. அதே மாதிரி யாரும் வந்து ஒன்று இவ்வளோ லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க, இவ்வளோ குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அடுத்த வருஷத்துல எனக்கு பிள்ளை பெற தகுதி கொடுத்தார். அந்த குழந்தையே வந்து நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது பாஸ்டர் எம்எல்ஏ தலையில் கை வச்சு ஜோமன, உனக்கு ஆண்மகன் தான் பிறப்பான், இமானுவேல் அவனுடைய பேர். அதே மாதிரி அவனுடைய பேரை வந்து நான் எரிக் இமானுவேல்னு நான் வச்சுருக்கேன். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தரை நான் அந்த வாலிப வயதில் சிருஷ்டிக்கிறேன் நினைன்றது மாதிரி நான் சிருஷ்டிக்கிறேன் நினைக்காம ரொம்ப பயபக்தியாக ரொம்ப கிறிஸ்டியன் லைஃப் நான் வாழ்னாலும் ஆண்டவருடைய பயம் என் மனசுக்குள்ளே இருக்கும். இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த வாலிப பிராயத்தில் என்னுடைய சிருஷ்டிக்கிறேன் நான் நினச்சதுனால என்னுடைய அடுத்த கல்யாண வாழ்க்கை எல்லாமே ஒரு நல்ல ஒரு கணவனையும் கொடுத்து நல்ல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இம்மட்டும் கர்த்தர் அந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற நீதிமொழிகளில் இருக்கிறது போல நம்ம எல்லாருமே நீதிமான்களாக இருக்கிறபடியால், அவர் நீதிமானாக இருக்கிறபடியால் நாம் நீதிமானாக இருக்கிறோம். நீதிமான்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம தலைமையில் வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக்கொள்ள அவரை ஒருத்தர் நம்ம பிடிக்கணும்னு என்று என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு உறுதுணையாக இருந்த பாஸ்டர் ஃபேமிலி, ரான்பேக் பாஸ்டர் எனக்கு ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை சிஸ்டர் ஆச்சு எப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒரு விசாரிக்கிற மாதிரி ஒரு சகோதரனை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி. கடந்த வாரம் தேவனுடைய பராமரிப்பு, காட்ஸ் ப்ரொவிஷன், தேவன் எப்படி போஷிக்கிறார், எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லி நல்ல ஒரு வசனங்களை எடுத்து நாம் ஆராய்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டோம். இன்றைக்கு அற்புதங்கள், எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அற்புதம் சொல்லுங்க. அற்புதம் என்றால் என்ன? மிராக்கிள். எத்தனை பேர் அற்புதத்தை விசுவாசிக்கிறீங்க? அற்புதத்தை விசுவாசிக்கிறவங்க அல்லையிலே சொல்லுங்க. அற்புதத்தை விசுவாசிக்கிற சபைகள் இருக்கிறாங்க, அற்புதத்தை விசுவாசிக்காதவங்களும் இருக்கிறாங்க. Some people believe in miracles, some people don't believe in miracles. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அற்புதத்தை விசுவாசித்து தான் ஆக வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க. ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து யாரு? He is a miracle worker. தேவனாகிய கர்த்தர், அவர் God is a miracle worker. Jesus Christ is a miracle worker. இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். சுவிசேஷங்கள்ல ஏராளமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில அற்புதங்களை நாம் வாசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். From the Gospel of Mark chapter 1 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், chapter 1 from verse 21 வாசிங்க. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள்.
உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. போதும். அல்லேலூயா. மார்க்கு முதலாவது அற்புதமா எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அற்புதம் செய்திருக்கிறார். மேன் வித் அன்கிளீன் ஸ்பிரிட். முதலாவது அற்புதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வாட் இஸ் மிராக்கல்? மிராக்கல்னு சொன்னால் அதோட டெஃபினிஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட் மேனிஃபெஸ்டிங் டிவைன் இன்டர்வென்ஷன் இன் ஹியூமன் அஃபேர்ஸ். அதாவது நம்மளுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக, நம்மளுடைய இந்த மாம்சமான கண்களுக்கு முன்பாக நடப்பது தான் அற்புதம். அல்லையில சொல்லுங்க. நிறைய பேர் அற்புதத்துக்கு சாட்சி சொல்லணும்னு சொன்னால், இந்த மீட்டிங்லலாம் எனக்கு தலைவலி சுகமாச்சு, காய்ச்சல் சுகமாச்சு, கை கால் வலி சுகமாச்சு, வயிற்று வலி சுகமாச்சு, முதுகு வலி சுகமாச்சு, இதெல்லாம் அற்புதமே கிடையாது. தலைவலி சும்மா கொஞ்ச நேரம் இருந்தால் அதுவே என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமாம் அதுவே போயிடும். கொஞ்ச நாள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா தலைவலிக்கும், வெயிலில் போனீங்கன்னா தலைவலிக்கும், அப்புறம் அதுவே சரியாயிடும். அற்புதம்னா என்ன? நடக்க முடியாதவன் எழுப்பி நடப்பது அற்புதம். கண்ணு தெரியாதவன், குருடன், சுத்தமாக கண்களே இல்லாதவன் பார்ப்பது, அது ஒரு அற்புதம். ஊமையாக இருக்கிறவர்கள் பேசுவது, அது ஒரு அற்புதம். அதே போல பிசாசு பிடித்தவர்கள், அந்த பிசாசு துரத்தப்பட்டு சங்கிலியிலே கட்டி வைத்திருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி மனுஷனாய் மனுஷியாய் மாறுவது ஒரு அற்புதம். பிசாசு பிடிச்சவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இந்த சயின்ஸு நம்புறவங்களாம் அதை நம்புறதில்ல. பேய் பிசாசு அதெல்லாம் இருக்குதா? ஒருத்தர் நீயா நானான்னு ஒரு போட்டி போடுறான் பாருங்கள் விஜய் டிவியில். அதில் வந்து கேட்குறான், பேய் பிசாசெல்லாம் இருக்குதா? அவனுக்கு பிடிச்சிருந்தா தெரியும், பிடிக்காத வரைக்கும் அதை நம்ப மாட்டான். அன்கிளீன் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகள் மனிதர்களுக்குள்ளே போய் அவங்க என்ன பண்ணுது? அடக்கி அவங்க என்ன பண்ணுது? அவங்கள வாழ விடாமல் கெடுத்து கொண்டு இருக்கிறது. பிசாசு பிடித்தவங்களுக்கு என்ன அடையாளம்? தங்களே குத்திக்குவாங்க, தங்களே அடிச்சுக்குவாங்க, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இறுகி போயிருக்கும், யாரும் பேசுறதையும் கேட்க மாட்டாங்க, பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருப்பாங்க, யாரும் பக்கத்திலே போக முடியாது. 5 பேர் சேர்த்து போட்ட அமுக்குனாலும் என்ன பண்ண முடியாது? அவங்கள என்ன பண்ண முடியாது? நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 5 பேர் 6 பேர் போட்டு அமுக்குனாலும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு எனர்ஜி, யாருக்கும் அடங்காத ஒரு விதமான ஒரு பெலன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள் அருகே என்ன பண்ண முடியாது? நோ ஒன் கேன் கோ நியர் தேம். யாரும் பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட தொட முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. நிறைய பிசாசு பிடிச்சவங்க அந்த காட்டில், இமயமலையில், அந்த மலை இந்த மலையெல்லாம் பார்க்க முடியும். அவங்க வந்து மனுஷங்களுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் அவங்கள கும்பிட்டுட்டு இருக்கிறான். அது பாபா, இது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் சாத்தான், அசுத்த ஆவிகள். இந்த அசுத்த ஆவி மனிதர்களை ஆட்டி படைத்து அந்த மனிதருக்குள்ளே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் முக்கியமாக அவர் பண்ண ஒரு ஊழியம் என்னன்னு சொன்னால் அசுத்த ஆவிகளை துரத்துவது. நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன், அசுத்த ஆவியை ஏன் துரத்தணும்? ஏன்னு சொன்னால் வாட் டஸ் திஸ் மிராக்கிள் ப்ரூவ் ஹியர்?
இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய அதிகாரத்துக்கும் இந்த அசுத்த ஆவிகள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்பதை பூமியிலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அசுத்த ஆவிகளை துரத்தினார். முதலாவது பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். பிரசங்கம் எப்படி செய்கிறார்? அதிகாரத்தோடு பிரசங்கம் செய்கிறார். அதில் சொல்லுங்க, தூங்கிக்கிட்டே பிரசங்கம் பண்ணல, விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு என்ன பண்ணார்? பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் உடனே வந்து என்ன பண்றான்? ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல பிசாசால உட்கார முடியாது, பிசாசால இருக்க முடியாது. ஒரு சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அச்சுக்குள்ள வருவாங்க, உட்காருவாங்க, ஜெபம் ஆரம்பிக்கும் போது இப்படியே ஆடும், இப்படியே ஆடிட்டு அப்புறம் எந்திரிச்சு அங்கே போகும், இங்கே போகும், உட்கார முடியாது, உட்காரு முடியாது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? பிசாசு இருக்குது, அசுத்தாவி இருக்குது. அப்போ இயேசுவினுடைய சமூகத்தில் பிசாசினால் உட்கார முடியாது, அவருடைய பிரசன்னத்தில் சாத்தானால உட்கார முடியாது. ஏன்னா அவன் தள்ளப்பட்டவன், அவன் விழுந்து போனவன். இங்கே வந்து உடனே சொல்கிறான், எனக்கு உனக்கு என்ன, மறுபடியும் என்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தீர். இப்போ சாத்தான் சாட்சி கொடுக்குறான், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்பதை நான் அறிவேன். இதுக்கு மேலே பேச விடலை அவனை, இதுக்கு மேலே என்ன பண்ணலை? இயேசு என்ன பண்ணலை? சாத்தான பேச விடவில்லை. உடனே என்ன பண்ணுறாரு? அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? வாசிங்க. இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ரெண்டு காரியம், மிராக்கல்ஸ் நடக்கும்போது, அற்புதங்கள் நடக்கும்போது ரெண்டு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது நியூ ரெவலேஷன், அதாவது நடக்காத காரியங்கள் நடக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அற்புதம் நடந்து. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அற்புதங்கள் என்பது செத்து போயிடுச்சு, அவ்வளோதான். அங்கே வந்து நோ மிராக்கல்ஸ் எனிவேர். when Jesus Christ came, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்த பிறகு, it became a new revelation. என்னாச்சுன்னு சொன்னால், அது தேவனை பற்றிய புதிய வெளிப்பாட்டை மக்களுக்கு காண்பிக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. அப்போ ஆண்டவர் வந்து இவரை வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக அனுப்பியிருக்கிறார். இவரை வச்சு இந்த அற்புதம்லாம் செய்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் எதையோ ஒன்று நமக்கு சொல்கிறாரு, சொல்ல போகிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு மறுபடியும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது என்ன ஒரு புதிய உபதேசமாக இருக்கிறது, என்ன ஒரு புதிய வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்து என்னன்னு சொன்னால், அற்புதம், இட் வேலிடேட்ஸ் த மெசேஜ் அண்ட் த மெசஞ்சர். அற்புதம் மட்டும் இல்லை, அற்புதம் செய்கிறவர் என்ன சொல்கிறார், எதற்காக அந்த அற்புதத்தை செய்தேன்னு சொல்கிறாரு, அதற்கு அது சான்றாக என்ன பண்ணுகிறது, அமைகிறது. இப்போ நான் போய் சும்மா போயிட்டு இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, இயேசு கிறிஸ்து வந்தார், மறுபடியும் திரும்ப வரப்போகிறாரு, அவரை நம்புங்க, ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இதுவே போய் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறேன், அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதம் நடந்த பிறகு நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நீ நம்பு. 2000 வருஷத்துக்கு முன்பாக பூமிக்கு வந்தார், ஊழியம் பண்ணார், இதே போல் அற்புதம் செஞ்சார்,
இனி என்ன பண்ண போறாரு? மறுபடியும் அவர் திரும்ப வரப்போறாரு. நீ நம்பினா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்ப. இப்போ அவன் நம்புவான். ஏன்னு சொன்னா அற்புதம் வந்து என்ன பண்ணுது? அந்த அற்புதத்தை பார்த்த பிறகு நான் யார் என்பதையும் நான் சொல்ல போகிற சத்தியத்தையும் அது என்ன பண்ணுது? உறுதிப்படுத்துது. அதனால தான் சொல்றது, நம்முடைய வாழ்க்கைகளில் அன்னை தினமும் நம்முடைய சபைகளில் நம்முடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ என்ன ஆச்சு? சுகமான பிறகு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரு. யார் இந்த மனுஷன்? இவர் என்ன சொல்றாரு? ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது, ஒரு ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகுது. எல்லாரும் பார்க்குறாங்க, அசுத்த ஆவியெல்லாம் இவருக்கு கீழ்ப்படியுது. நம்ம சொன்னால் கீழ்ப்படிறதில்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னால் அது என்ன பண்ணுது? உடனே ஓடுது. உடனே ஒரு சில ஆளுங்க பிசாசை இன்டர்வியூவில் எடுத்துகிட்டு இருப்பான். எங்கேருந்து வந்த, எப்படி வந்த, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பிசாசே பொய்யன், அவன் பொய் தான் சொல்லுவான். கடைசியில் அவன் என்னன்றான்? நீ ஒரு பாவி, நீ பாவம் செஞ்சுன்னுருவான். கடைசியில் நீ செஞ்ச பாவத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்பான். அப்புறம் இவர் வாயை மூடிக்குவார். இல்லை வேணாம் வேணாம், நீ அப்படியே போயிருன்றுவார். பிசாசுகிட்ட போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தா பிசாசு உண்மையாக பேச போகிறான். அவனே ஒரு அசுத்த ஆவி. ஒரே ஒரு கமாண்டு தான், இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணணும்? போய் தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அடுத்தது வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி, அது முதல் 28ஆம் வசனம் வாசிங்க. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. என்னாச்சு? இப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாம இருந்த இடத்துல எல்லா இடத்திலும் இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இல்லையிலே சொல்லுங்க. இப்படிதான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஊழியத்தை பெருக்கிறார். எப்படி ஊழியத்தை பெருக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களின் மூலமாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளை பற்றி ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். கிட்னி ஃபெயிலியர், புதிய கிட்னி உண்டாச்சு. ஹார்ட் ஃபெயிலியர், புதிய ஹார்ட் உண்டாச்சு. 10 வருஷம் குழந்தை இல்லை, 12 வருஷம் குழந்தை இல்லை, 15 வருஷம் குழந்தை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் மிராக்கிள். ஆனால் கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். எப்படி நடக்குது? எல்லாரும் ஆச்சரியம் பண்ணணும், எல்லாரும் வாயை திறந்து கேட்கணும், எப்படிங்க? அப்போ டிலே ஆகுதுன்னு சொன்னால் அங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தாமதிக்குதுன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? ஒரு அற்புதம் நடக்க போகுது. எல்லாரும் அதை பற்றி பேச போகிறார்கள், எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் அற்புதம். அடுத்தது 30ஆம் வசனத்துக்கு போ. அடுத்த அற்புதம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அடுத்தது, இது சாதாரணமான அற்புதமாக ஒரு சிலருக்கு தெரியலாம், ஆனால் இதையும் கூட ஆண்டவர் செய்கிறார். அற்புதத்தில் பெரிய அற்புதம் சின்ன அற்புதம்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமான அற்புதம் மாதிரி இருக்கலாம் இது. ஆனால் என்ன பண்ணுறாரு? அடுத்தது சீமோனுடைய மாமி, சைமன்ஸ் மதர் இன்லா போகும்போது படுத்த படுக்கை, எழுந்திரிக்க முடியல. ஆண்டவர் போய் உடனே என்ன பண்ணுறாரு? ஒன்றும் பண்ணலை, கையை பிடிச்சி எந்திரின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் உக்காந்துக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் 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 ஜபம் பண்ணி 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 அங்கே எந்திரிச்ச பாடு இல்லை. முதல்ல உனக்கு தான் அற்புதம் பண்ணணும், அப்புறம் தான் நீ போய் என்ன பண்ண முடியும்? விசுவாசம் அப்படின்னு சொன்னால், ஜபம்னு சொன்னால், அற்புதம்னு சொன்னால் இப்படி நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரே ஒரு பிரேயர் தான். கையை பிடிச்சி அப்படியே இயேசுவி நாமத்தினால எலும்பு. ஒரே ஒரு ஜெபம் தான். கையை பிடிச்சி இயேசுவி நாமத்தினால இந்த காய்ச்சல் இப்பொழுதே சுகமாகட்டும். இயேசுவி நாமத்தினால இப்பொழுதே இந்த வியாதி மறைந்து போகட்டும். இயேசுவி நாமத்தினால இப்பொழுதே அந்த கேன்சர் சுகமாகட்டும். உடனே அது நடக்கணும். விசுவாசத்தால் நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, போகிறாரு, மாமி கையை பிடிச்சி தூக்குறாரு. மாமி அப்போவே ரெக்கவர் ஆகிட்டு ஆண்டவருக்கு டீயும் காஃபியும் போட்டு கொடுக்குது. வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, சாப்பிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் போகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த அற்புதத்துக்கு போவோம். 40ஆம் வசனத்துக்கு போங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஒரே அதிகாரத்தில் எத்தனை அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அடுத்து 40ஆம் வசனத்தில், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஜீசஸ் ஹீலிங் எ லெப்பர். அடுத்தது குஷ்டரோகி. குஷ்டம் முடிச்சவங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? இந்தியாவில் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக லெப்பர்ஸ் காலனி அப்படின்னு சொன்னால் குஷ்டம் வந்தவங்க எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்களாம், ஒரு இடத்துல தள்ளி விட்டுருவாங்களாம். யாரும் அவங்கக்கிட்ட பேசவும் மாட்டாங்க, அவங்கள பழகவும் மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போனால் நமக்கு என்ன பண்ணிடும், அந்த நோய் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் விலக்கி வச்ச காலங்கள் உண்டு. அதே போல் இந்த எபிரேய கலாச்சாரத்தில் அந்த குஷ்டரோகம் என்றால் சாபம். அவன் வீட்டில் சாபம் பிடிச்சிருக்குது, அவன் வீட்டில் தரித்திரம் இருக்குது, அவன் வந்து சபிக்கப்பட்டவன், அவன் கூட யாரும் என்ன பண்ணக்கூடாது, எந்த இதுவும் வச்சுக்கூடாது, அவங்க கூட யாரும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது. விசேஷமாக நோ ஒன் ஷுட் டச் எ லெப்பர். அவங்கள பார்த்தாலே யாருக்கும் தொட முடியாது, அருவருப்பாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் அவங்கள எதுலேயுமே அவங்கள சேர்த்தக்கூடாது. ஆனால் எப்படியோ ஒரு குஷ்ட ரோகி இயேசுவிற்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எத்தனையோ நாட்களாக இப்படியா குஷ்டத்தில் வாழ்ந்து எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, யாரை பார்த்தாலும் என்னை விட்டு விலகி போகிறாங்க. ஒரே குஷ்டம், ஒரே நாத்தம். நாத்தம் பிடிச்ச சரீரத்தில் நான் சுத்தமாகணும் ஆண்டவர். அவருக்கு முன்பாக படியிட்டு ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொண்டான். அடுத்தது 41ஆம் வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. எல்லாரும் இதை பார்க்கணும். பைபிள் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். வாட் மேட் ஜீசஸ் கிரைஸ்ட் to perform this miracle to a leper அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை சொஸ்தமாக்குகிறார். எப்படி ஆக்குகிறான்னு சொன்னால், முதலாவது அந்த மனுஷன் மேலே மனம் இறங்குகிறார். he was compassionate. அவனுடைய அந்த நிலைமையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஐயோ, மனுஷன் எத்தனை நாள் கஷ்டப்படுறான், எத்தனை நாள் உபத்திரவத்தில் வாழ்ந்திருக்கிறான். மனசு உடையலைன்னு சொன்னால் ஊழியம் பண்ணவே முடியாது. நிறைய பேருக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை. ஒரு பாஸ்டருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் எப்படி ஊழியத்துக்கு வரோம் தெரியுமா உங்களுக்கு? சும்மா வந்துடுறதில்ல ஊழியத்துக்கு. ஏன்னா சும்மா வந்துட்டா 4 விசுவாசி போனால் நானும் கூட்டிகிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் ஒரு பாஸ்டருடைய அழைப்பு அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், முதலாவது தன்னைத்தான் வெறுத்து, தன் குடும்பத்தை வெறுத்து, எல்லா ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் வெறுத்து, தன்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு ஜனங்கள் மேலே மனதுருகி, இப்பேற்பட்ட ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல் அங்கேயும் இங்கேயும் திரிகிறார்களே, அவர்களுக்கு நான் ஒரு மெய்ப்பனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அந்த மன இரக்கத்தோடு அந்த உள்ளம் உடைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வரனால தான் ஊழியத்தில் நிலைச்சிருந்து ஊழியம் செய்ய முடியுது.
இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டு ஓடிடுவோம். நாங்களும் இருக்கிற ப்ரெஷரு, இருக்கிற டென்ஷனு, சுகர்லேருந்து எல்லா பாஸ்டரும் பாருங்க எல்லா வியாதியும் இருக்கும் அவங்களுக்கு. நாங்கள் ஓடுறதே ஒரு அற்புதம் தான். அல்லேலூயா. நாங்கள் ஓடுறதே என்னது? ஒரு அற்புதம் தான். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். ஒரு பாஸ்டர் வயசான காலத்தில் 80 வயசு ஆகுது, அவருக்கு 6 சர்வீஸ் பிரசங்கம் பண்ணுறாரு. எப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாருன்னு தெரியல. நீங்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணிங்கன்னா 4 நாள் தூங்குவீங்க போயிட்டு. கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. 8 சர்வீஸ் 6 சர்வீஸ் பிரசங்கம் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. காலையிலேருந்து வரிசையாக 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10. ஸ்தோத்திரம். அந்தளவுக்கு சபை ஆசீர்வதிக்கிறார். அப்போது ஊழியம் என்பது நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணால் போதும், மற்ற நாள்லாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லோரும் வந்துடுவாங்கன்னு சொன்னால் அது ஊழியம் கிடையாது. முதலாவது இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்யும்போது இந்த குஷ்டரோகியை பார்த்து மனம் இறங்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி மனம் இறங்கினார்னு தெரியும்? 2nd verse சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் இறங்கி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் என்றார். ஒரு குஷ்டரோகியை தொட்ட மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தான் அற்புதம் செய்ய முடிஞ்சது. மனம் இறங்கினார்னா எப்படி மனம் இறங்கினார்? he touched the leper. அந்த குஷ்டரோகியை தொட்டார். சுற்றி இருக்கிறவங்க ஐயோ, இயேசுக்கும் என்ன ஆயிரும்? குஷ்டம் என்ன ஆயிரும்? பிடிச்சிக்கும். நம்ம இந்திய தேசத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க யார்? மதர் தெரசா. மதர் தெரசா என்ன ஊழியம் தெரியுமா? பிரசங்கம் பண்ணல, தர்ச்சி கட்டல. என்ன ஊழியம்? குஷ்டரோகியை தொடர ஊழியம் தான். புண்ணுக்கு மருந்து போடுற ஊழியம் தான். எத்தனையோ பேர் செய்திருக்கிறாங்க. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு போய் எப்பேற்பட்ட இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க பாஸ்டர்னு சொன்னால் சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் சாப்பிட்டு தான் ஆகணும். மனம் இறங்கி மனம் உடைந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இதுவே ஒரு விசுவாசியை கூட்டிகிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம். மூஞ்சி அப்படியே இந்த கேரள சீரிஸ் போகும்போதெல்லாம் பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய மூஞ்சி. பாஸ்டர் இன்றைக்கி நல்ல வீட்லேயாவது எங்களுக்கு சாப்பாடு வாங்கி போடுங்க. ஒரு வீடு இருக்குது, பேர் சொல்ல மாட்டேன், சொன்னால் வருத்தப்படுவாங்க. அவர் ரொம்ப அன்பான மனுஷன். ஆனால் என்ன பிரச்சனைனா அவர் மனைவிக்கு சரியாக சமைக்க தெரியலையாட்டிருக்குது. ஆனால் ரொம்ப பாசமான அவர் என்ன பண்ணிடுவார்? எல்லா வருஷமும் எங்கள் வீட்டில் வரவன் ஒருத்தவங்க கூட சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவார். ஆனால் அந்த சாப்பாடு போட்டாருன்னு சொன்னால் வெறும் பாஸ்டர் மட்டும் தான் சாப்பிடுவார். மீதி இருக்கிறவன் எல்லாம் இப்படி நெளிவான் அப்படி நெளிவான் அங்கே. ஆனால் அவரும் விட்டப்பாடு இல்லை பாருங்க. எப்படியாவது நீ சாப்பிட்டு தான் போகணும். ஒரு 2 வருஷம் போச்சு. அடுத்த வருஷம் அந்த ஏரியானால ஒருத்தரும் வரமாட்டீங்கண்ணா. இன்னைக்கு போனால் மனுஷன் நம்மளை முடிச்சிருவார் அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். கடையிலையாவது வாங்கி குடியானா அதுவும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. கடையில் சாப்பிட்டாலும் வயிறு கெட்டு போயிடும். பாஸ்டர் கடையில் எதுக்கு சாப்பிடணும்? நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குது, அங்கே சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணிடுறாரு மனுஷன். சரி ஏதோ அன்பாக பாசமாக சொல்கிறாரு, செய்கிறாரு. அப்போ அது மாதிரி விசுவாசிகளுக்கு என்ன பண்ண முடியாது? உள்ளம் உடைக்கப்படலைன்னா ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் என்பது சும்மா வந்துட்டு அப்படியே மேக்கப்பாக பண்ணிவிட்டு அப்படியே ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு அல்லேலூயா ஆமேன்ட்டு. எல்லா சர்ச்சும் வளர்ந்த சர்ச்சு எப்படி வளர்ந்துச்சு தெரியுமா? போய் சீனியர் பாஸ்டர்கிட்ட கேட்கணும். எப்படிங்க சார் நீங்கள் சர்ச்சை வளர்த்தீங்க? எப்படிங்க பாஸ்டர் சபா வளர்த்தீங்க? தெருவாக போயிருப்பார், நாய் மாதிரி சுற்றி இருப்பார். சும்மா ஊழியம் வளரல. எல்லாருக்கும் பல மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பல மணி நேரம் மக்களுக்காக போராடி இருப்பாங்க. அற்புதங்கள் அடையாளம் நடந்திருக்கும் ஊழியத்தில், ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் ஊழியம் செய்வேன், உடனே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னா உடனே நடக்காது. முதலாவது உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கம்பேஷனேட்.
இரக்கமுள்ளவர்களாய் ஒரு நோயாளியை பார்க்கும்போது உங்களுடைய உள்ளம் இறங்க வேண்டும். தினகரனால முட்டி இப்படி மடக்கூட முடியல. நான் கல்லூரியில் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு புல்பீட் ஸ்பெஷலாக தினகரனுக்காக செஞ்சுருக்குறாங்க. நான் மேடையில் போய் தினகரன் பக்கத்திலே உட்காந்து கீபோர்டு வாசிச்சிருக்கேன். கர்த்தர் அந்த கிருபை எனக்கு கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேரை காட்டிலும் கர்த்தர் என்ன அங்கே உயர்த்தி வச்சுருந்தார். நான் போய் அந்த புல்பீட்டு பக்கத்தில் பார்த்தேன். என்னன்னு சொன்னால், இந்த புல்பீட்டுக்கு அப்படியே பின்னாடி இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பலகை மாதிரி அடித்து வச்சு அந்த பலகையில் ஒரு சின்ன குஷன் கோட்டிங் கொடுத்து அவர் அதில் அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்குவார். ஆனால் கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் நிற்கிற மாதிரி அந்த ஹைட் என்ன பண்ணியிருப்பாங்க, செட்டப் பண்ணியிருப்பாங்க. சுத்தமாக அந்த நீ ஒரு ஒரு ஏதோ வருஷத்தில் டோட்டலாக அந்த நீ அவுட் ஆயிடுச்சு. நடக்கவே முடியாது. அப்படியே இதில் தான் வீல் சேரில் தள்ளிட்டு போகிற நிலமை ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் வீல் சேருக்கு போகல. வீல் சேருக்கு போகாமல் நடந்து வர்றார். நடந்து இப்படி மேலே ஏறி உட்காடுறாரு. உட்காந்து பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நான் பார்த்தேன். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், அதை விட்டு அப்படியே இறங்கி முழங்கால் படியிட ஆரம்பிச்சிட்டார். கால் உடஞ்ச கால், அதனால் என்ன பண்ண முடியல, மடக்க முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அவர் முழங்கால் படிகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இப்போ கீழே இருக்கிறவங்களாம் மேலே போகிறாங்க. போயிட்டு அவர் அப்படியே தாங்குறாங்க. தாங்கிட்டு இல்லை பரவாயில்ல உட்காந்துக்கங்க, நீங்கள் உட்காந்தே ஜெபம் பண்ணுங்கிறாரு. இல்லை நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் பண்ணார். எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மக்களை பார்க்கும்போது பல மீட்டிங் நான் போயிருக்கிறேன். எப்படி இவ்வளோ அற்புதம் நடக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவான். அவன் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட்டுருங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஒரு நோயாளியை பார்க்கும்போது அவருடைய உள்ளம் அப்படியே உருகி அந்த நோயாளி அந்த நோயோடு என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது. இதில் தான் ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆப்ரேட் ஆகுது. சுகமாக்குற ஊழியம் மிராக்கிள்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது யூ ஷுட் ஹாவ் அ கம்பேஷனேட் ஹார்ட் டுவர்ட்ஸ் த சிக் பர்சன். ஒருத்தன் நொண்டியாக இருக்கும்போது, ஒருத்தன் நடக்க முடியாத போது, ஒருத்தன் குஷ்டத்தில் வரும்போது, ஒருத்தன் கண் இல்லாமல் வரும்போது, ஒருத்தன் வியாதியில் வரும்போது, அவனை பார்க்கும்போது உன்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு அவனுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். இத்தனை நாள் அவன் கஷ்டப்பட்டிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ டாக்டர்னா சும்மா டாக்டர்னா பத்தாது. நோயாளி எப்படி கஷ்டப்படுறாங்கிற அறிவும் அவனுக்கு இருக்கணும். இருந்தால் தான் நல்ல டாக்டரு. சும்மா நீ எப்படி வேணாலும் கத்திட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் போடுற ஊசியை இப்படி போடுவேன், இப்படி கிழிக்கிற இடத்துல இப்படி கிழிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் கிழிச்சு இப்படி குத்துறீங்கன்னா அவ்வளோ டசன் போயிடுவான் அவன். எவ்வளோ கேர் பண்ணுறாங்க ஒரு சில ஆட்கள். ஆனால் நோயாளிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். கஷ்டப்படுறாங்க, அவங்க வேதனைப்படுறாங்க, அதை பார்க்க முடியல, அந்த வேதனையை குறைப்போம். எனக்கு 2வது குழந்தை பிறக்கும்போது கொரோனா பாருங்கள், பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் பெயின் ப்ரோக்ரஸ் ஆக மாட்டேங்குது, அடுத்த இதுக்கு போக மாட்டேங்குது. உடனே சிசேரியன், நம்மளுக்கு தான் உடனே சிசேரியன் ஆச்சு. ஏதோ ஒன்றுனா உடனே டசு புசுன்ட்டு. நான் வேறு கொரோனாவில் நமக்கு உதவி செய்கிறது கூட ஆள் கிடையாது, தனியாக கிடக்கிறோம். இதில் வேலை இவனுங்க வேறு கொண்டு போய் சிசேரியன் பண்ணி விட்டால் யார் சோறாக்குறது, யாரை கூட்டிகிட்டு வாங்குற கவலையில் உட்காந்துருக்குறேன். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க சிசேரியன் பண்ணிடலாம், அவர்கிட்ட கையெழுத்து வாங்குங்கிறேன் நர்ஸு. நான் சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால ஆப்ரேஷன் ஆகுது, இதுவாகுது, வலி பிடிக்கும், இருங்கம்மா அமைதியா. இப்போ டாக்டர் ஓடி வந்துருச்சு. ஓடி வந்துட்டு அந்த அம்மா என்ன இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படிங்குது. நான் சொல்கிறேன் முதல் குழந்தைக்கு 14 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணுறியா இல்லையா, மிரட்டுற மாதிரியே பேசிட்டேன். ஏன்னா என்ன ஆனாலும் சரி நார்மல் டெலிவரிக்கு தான் கொண்டு வரணுங்கிறதுல உறுதியாக இருந்துட்டேன். ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கல் பாருங்கள், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான். நம்ம யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரோட உயிர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்மள்ட்ட சொல்கிறாங்க சிசேரியன் பண்ணிடலான்ட்டு. நான் சொல்கிறேன் இருங்க. உடனே அந்த அம்மா போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன்,
இது பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே அது பேசவே இல்லை. போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து ட்ரிப் இறங்கிட்டு அதில் டப்புன்னு அடிச்சு விட்டுச்சு. அடிச்சு விட்டோடனே மனைவி அப்படியே பெட்டிலேருந்து அப்படியே பறக்கிறாங்க மேலே, மேலேயும் கீழேயும். ஏன்னா பெயின் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 2 பேர் சேர்ந்து அமுக்குறாங்க, அமுக்கவே முடியல. நான் என்னடா இந்த அம்மா எல்லாமோ பண்ணுது, ஆனால் நீங்கள் வெளியே போ அப்படின்ட்டாங்க. நம்மளை துரத்தி விட்றதெல்லாம் எல்லாம் கிரிட்டிக்கல். அவங்க வந்து கில்லாடியாச்சு. வெளியே போங்க வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்துறாங்க. 2-3 நிமிஷத்தில் குழந்தைய எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போது ஒரு டாக்டருக்கு தெரியுது ஒரு நோயாளியை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அவங்க மேலே மனம் இறங்க வேண்டும், அவங்க எதற்காக ஆசைப்படுகிறாங்க, எதற்காக பிரயாசப்படுறாங்க, எப்படியாவது அதை நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மெடிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் அதை அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். இதே போல தான் அற்புதங்கிறது எங்கே நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் உண்மையாகவே உங்கள் உள்ளத்தில் தேவன் இந்த பாரத்தை கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால், ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே நான் பாரத்தோடு செபிக்கிறேன், இனிமேல் இவங்க இந்த கஷ்டத்தை படக்கூடாது, இந்த வியாதி இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு உண்மையான பாரத்தை கொண்டு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ எப்படி நடந்தது? இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, ஐ ஹாவ் த வில் டு ஹீல் யூ, எனக்கு சித்தம் உண்டு, நான் உன்னை சுத்தமாக்குகிறேன் என்று சொல்லி, இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. அல்லேலூயா. அடுத்து 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சாப்டர் 2 from verse 10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது திமிர்வாதக்காரன். இவன் என்ன பண்றான்? படுத்த படுக்கையோடு என்ன பண்றான்? வருகிறான். திமிர்வாதக்காரன் என்ன, யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? யார் எப்படி இருப்பான் பார்த்துக்கிறீங்களா? சுத்தமாக டெட் பாடி தான், நடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து படுத்த படுக்கை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு சில நோய்கள், ஒரு சில வியாதிகள் என்ன பண்ணுது? பாவத்தின் விளைவுகளில் தான் வருது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நிறைய வியாதிகள் வந்து நம்மளுடைய சரீரத்தில் ஏன் வியாதி வருதுன்னு சொன்னால், இது பாவத்தில் விழுந்த ஒரு சரீரம், பர்ஃபெக்டான சரீரம் கிடையாது. நிறைய பேருக்கு வியாதி வந்துச்சுன்னா, ஐயோ உடனே ஆண்டவர் எனக்கு வியாதி அனுபவிச்சார், இவர் அனுபவிச்சார், அது அனுபவிச்சார், நான் ஜெபம் பண்ணுறவன், நான் பைபிள் வாசிக்கிறவன், எனக்கு போய் கேன்சரா, எனக்கு போய் ஹார்ட் அட்டாக்கா, எனக்கு போய் கிட்னியா, எனக்கு போய் லங்ஸான்னு கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது இங்கே. ஏன்னு சொன்னால், we are all fallen people. நாம் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பாவத்தில் விழுந்த மனிதர்கள். நம்முடைய சரீரமும் விழுந்து போன சரீரம். விழுந்து போன சரீரத்தில் எந்த நன்மையும் எதிர்பார்க்கக்கூடாது. கண்ணு விழுந்து போன கண்ணு 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே போயிடும். அடுத்தது கை காலெல்லாம் விழுந்து போன கால், அப்படியே ஆர்மி மேன் மாதிரியே நடப்பேன், நான் ஆர்மி மேன் மாதிரியே ஓடுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா முடியாது. நீங்கள் போக போக வீக் ஆகிட்டே தான் போவீங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுது. என்ன பாஸ்டர் நான் தப்பு செஞ்சேன், கேன்சர் வருது. ஹார்ட்டு கூட பரவாயில்ல, கேன்சர் தான் இருக்கிறதுலே கொடுமையான நோய். இந்த கேன்சர் வரும்போது நிறைய பரிசுத்தவான்கள் சோர்ந்து போயிடுறாங்க. அட் த சேம் டைம் ஐ நோ சர்டன் பீப்புள், அதே போல் ஒரு சிலர் வந்து தே ஃபைட் த ஃபைட். அந்த கேன்சர் நோயை ஆண்டவரோடு சேர்ந்து போராடி ஜெயிக்கிற மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ கேன்சர் வந்தவங்க எல்லாருமே மறித்து தான் போவாங்க. ஆனால் என்ன போராட்டம்! ஆண்டவர் கொடுக்குற அந்த காலத்திலும் ஒரு எக்ஸ்டென்ஷன் தராரு பாருங்க.
அந்த எக்ஸ்டென்ஷனில் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜீவனை விடுறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அப்போது பார்க்கும்போது இந்த வியாதி வரும்போது நாம் கேட்குறோம், பரிசுத்தவான்களுக்கு வியாதி ஏன் வருது? பரிசுத்தவான்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தானே ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் வியாதி ஏன் வருது? பாவத்தில் விழுந்து போயிருக்கிறனால தான் வியாதி வருது. நமக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு குறைவு இந்த சரீரத்தில் இருக்கத்தான் செய்யும். ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இது விழுந்து போன சரீரம். ஆனால் கர்த்தர் எதை தீர்மானிக்கிறாருன்னு சொன்னால், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக என்ன பண்ணுறாரு சொன்னால், இந்த திமிர்வாதக்காரனை படுக்கையை விட்டு கர்த்தர் எழுப்புகிறார். அப்போது அற்புதத்தில் நல்லா கவனிக்க வேண்டியது ஒன்று என்னன்னு சொன்னால், பாவத்தில் விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் தேவனுடைய அற்புதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள். அதாவது சொல்கிறது, அற்புதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பாவ நிலைமையை பற்றி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லணும். சும்மா இன்றைக்கி நிறைய பேர் வாங்க அற்புதம் செய்கிறாங்கிற மேஜிக் மேன் மாதிரி அவங்கள வர வச்சுட்டு இயேசுவி நாமத்தினால போ போ அப்படின்னு அடித்து உதச்சி பாருங்கள் அற்புதம் நடந்துருச்சானா அவனுக்கு என்னன்னே தெரியாது. எதுக்கு வந்தான், அவன் யாருக்காக வந்தான்? இப்போ அற்புதத்தின் நோக்கம் என்ன, அதையும் புரிஞ்சுக்கணும். Why miracles are happening in the ministry of Jesus? Because the miracles testify that he is the Son of God. அந்த அற்புதங்கள் எல்லாம் இவர் தேவனுடைய குமாரன் என்பதை சாட்சி அளிக்கவே அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ ஒருத்தர் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன நடக்கும், அற்புதத்துக்காக வரவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த சுவிசேஷத்தை சொல்லனா அவங்களுடைய பாவ நிலைமையை அவங்களுக்கு உணர்த்தலைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அற்புதம்னா அற்புதத்தை மட்டும் வாங்கிட்டு மறுபடியும் பழைய மாதிரி போயிடுவாங்க. இப்போ பழைய மாதிரி போனால் என்ன நடக்கும், மறுபடியும் அவங்களுக்கு வியாதி வரும், மறுபடியும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, இதெல்லாம் நல்லா கேட்க முடியும் நம்மளால், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சுங்க, சுகமாச்சுங்க, அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுங்க, இன்னொரு வியாதி வந்துருச்சுங்க, அகெயின் வி ஹேவ் ப்ராப்ளம். ஏன்னு சொன்னால் அவங்க இந்த பாவ நிலைமையிலிருந்து என்ன பண்ணலை, மாறவில்லை, இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ அற்புதத்துக்காக வந்தாங்க, அற்புதம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் போயிட்டாங்க, மறுபடியும் அடுத்த அற்புதம் வரும்போது திரும்பி வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் முழு விடுதலை எப்போ பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னால் அற்புதத்தில் பெற்றுக்கொள்றதில்லை. முழு விடுதலை எப்போ பெற்றுக்கொள்ளுகிறான், தன்னுடைய பாவ நிலைமையிலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இயேசுவுக்கு சாட்சியாய் எப்போ வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போத்தான் அவனுக்கு முழு விடுதலை, முழு சுகம். அல்லேலூயா. அதர்வைஸ் டெம்பரவரி ஹீலிங். நிறைய க்ரூசைடில் சொல்லுவாங்க, மேடையில் ஏறி கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சார், எனக்கு வந்து சுகமாயிருச்சு, ஓடுவாங்க, ஒடியேறுவாங்க, உட்காருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு 6 மாதம் கழித்து அந்த மனுஷனை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு உட்காந்துருப்பான். இப்போது நம்மளால் சொல்லுவான் அது ஃப்ராடு, ஏன்னா அங்கே அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, மறுபடியும் பார்த்தா இது பிரச்சனையோடு தான் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், பிரச்சனை இவங்கிட்ட இல்லை, பிரச்சனை ஊழியத்தில் இல்லை, ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, அவனுக்குள்ளே இருக்குது. என்னன்னு சொன்னால் அவன் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, பாவ நிலைமையை விட்டு அவன் வெளியே வரவில்லை. அது வராத வரைக்கும், அது செய்யாத வரைக்கும் திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ முழு விடுதலை, ஒரு அற்புதம் எதில் போய் முடியணும் அப்படின்னு சொன்னால் அற்புதம் விசுவாசத்தில் போய் முடியணும். ஹீலிங் ஷுட் க்ளோஸ் இன் ஃபெய்த், ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். சும்மா அற்புதம் 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 ஓடக்கூடாது. அற்புதத்துக்கு அடுத்து வசனம் வரணும், அற்புதத்துக்கு அடுத்து விசுவாசம் வரணும், அற்புதத்துக்கு அடுத்து அங்கே மனம் மாறணும்,
அற்புதத்துக்கு அடுத்து அவங்க சொல்லணும், இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், இப்போ அவருடைய பிள்ளையாக நாங்கள் வாழ போகிறோம்னு சொல்லி. அப்போது ஒருவேளை அற்புதம் நடக்கலைன்னு சொன்னால் அங்கே என்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும்? பாவ நிலைமையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? ஒரு சிலர் கடைசி நேரத்தில் சாகர நேரத்தில் கூப்பிடுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த நேரத்தில் அற்புதம் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே என்ன ஆயிடுச்சு? ஆமாம், எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்கே ஜெபம் பண்ணி எங்கே அவர் எழுப்பி. இப்போ அடுத்து இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதத்தினுடைய பயன் என்னன்னு சொன்னால், அவங்க அதன் மூலமாய் தேவன் ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் செய்கிறார். அவங்க வாழ்க்கையை மாற்றுறாரா, இல்லை அவங்கள சாட்சியாக வைக்கிறாரா, ஒரு ஊழியக்காரனாக மாற்றுறாரா, இல்லை கர்த்தருடைய குடும்பமாக அவங்கள அழைக்கிறாரா, ஏதோ ஒன்று நடக்கும். பர்பஸ் இல்லாமல் தேர் won't be any miracle without any purpose. ஒரு ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல், ஒரு ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எங்கேயுமே அற்புதமே நடக்காது. அதனால் நம்ம அற்புதத்துக்காக, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் ஒருத்தருக்கு அற்புதத்துக்காக, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யுன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் ஏன் நடக்கலைன்னு சொன்னால், இன்னும் அவங்களுக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில் எந்த சித்தமும் என்ன பண்ணலை, திட்டமோ அவங்க கொடுக்கல, ஆண்டவர்கிட்ட அவங்க வாழ்க்கையை கொடுக்கல. அப்போ அந்த திட்டம் சித்தம் என்னவோ அதன் பிரகாரம் தான் என்ன பண்ணும், அற்புதம் நடக்கும். இப்போ நல்லா நான் விளக்குற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு 90 வயசு பாட்டிக்கு நான் போய் ஜெபம் பண்ணுறேன், ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்குது. அதை போய் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பாட்டியை சுகமாக்குன்னு ஜெபம் பண்ணுறேன். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னை பார்க்குறாங்க, இதுக்கு மேலே அது சுகமாச்சுன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, நாங்களே இப்போ தான் இது எப்படா போகும்னு சொல்லிட்டு கொண்டு போட்டிருக்கிறோம். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, சுகமாக்குன்னு ஜெபம் பண்ண, அவன் எல்லாம் கடுப்பில் எம்எல்ஏ என்ன பண்ணிடுவான், வெளியே துரத்தி விட்ருவான். இப்போ அங்கே பாருங்கள், அங்கே அற்புதம் நடக்கணுங்கிறது அவங்களுக்கே என்ன இல்லை, யாருக்குமே சித்தம் இல்லை. அவன் வயசாயிடுச்சு பாட்டிக்கு, நல்லபடியாக போனால் போதும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் அற்புதம் பண்ண மாட்டார், இதுதான் உண்மை. அப்போ பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணோம், உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இது கஷ்டப்படுறதை காட்டிலும் உங்களுடைய சமூகத்தில் ஆனந்தமாக இளைப்பார்த்து இயேசுவின் நாமத்தினால கண்ணை மூடிடணும். அல்லேலூயா. அதுதான் அந்த பாட்டிக்கு அற்புதம். அப்போ ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் இல்லாமல் போயிட்டு அங்கே அற்புதம் நடக்கணும் ஜெபம் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தர் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலன்னு சொல்கிறான், நம்ம கேட்குறதுக்கெல்லாம் தென்னாவிட்டா பதில் சொல்கிறான், சர்ச்சுக்கு வரையான அதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறான், ஆனால் அற்புதம் மட்டும் வேணும்னு சொல்கிறான். நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காது? அங்கே விசுவாசமும் இல்லை, அங்கே கீழ்ப்படிதலும் இல்லை, ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கறதும் இல்லை, என்ன சொல்ல வராங்கிறது கூட கேட்குறதும் இல்லை. அடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரான் ஒரு சிலர். எதுக்கு வரான்? டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரான். இந்த பாஸ்டர் அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, நம்ம போய் தான் பார்ப்போம் நிஜமாவே அப்படி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தவன்லாம் அடி வாங்கி தான் போனான், எல்லோரும் துரத்தி விட்டார். டெஸ்ட் பண்ணுறதுக்காக வரவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன பண்ணுறான். அதான் உண்மையான ஹார்ட்டு, முழு இருதயத்தோடு என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் நான் கேட்கிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு விசுவாசத்தோடு அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களை செய்கிறார். சும்மா சோதனை பண்ணி பார்க்குறதுக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, நடக்குதா இல்லையான்னு பார்க்கலான்னு பண்ணுறதுக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்காது. எங்கே அற்புதம் நடக்குதோ அங்கே அவங்களுடைய வாழ்க்கையை குறித்த சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையை குறித்த திட்டத்தையும் சித்தத்தையும் கர்த்தர் அந்த நாளிலே அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எழுப்பி நிற்போம். அற்புதங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த அற்புதத்தின் மூலமாய் அவரை அறிந்து கொள்ளுகிறார்கள்.
நிறைய நேரங்களில் நம்ம வியாதியேஸ்வரர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. பிசாசு பிடித்தவர்கள், கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் யாரும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லை, பாஸ்டர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிங்க. முதலாவது அவங்க மேலே மனம் இரக்கம் நிறைந்தவர்களாக இருங்க. பி கம்பேஷனேட் when you see your friend in problems, when you see someone who is sick. ஒரு வியாதியஸ்தரை பார்க்கும்போது, ஒரு பிரச்சனை உள்ளவர்களை பார்க்கும்போது, அவங்க கண்ணீரோடு வந்து நிற்கும்போது அவங்களுக்காக மனம் இறங்குகிற விசுவாசிகளாக இருங்கள். இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அவங்களுடைய பாவ நிலைமையை அவங்களுக்கு உணர்த்துங்க. பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு கர்த்தருடைய வசனத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவரை விசுவாசிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களுக்கு சுகம் கொடுப்பார். சுகம் கொடுக்கறது மாத்திரமல்ல, அவங்க ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவங்க சேர்க்கப்படுவாங்க. நல்ல ஆண்டவர், இந்த காலை நேரத்திலும் கூட இந்த சத்தியத்தை நீர் பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வசனங்களை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த மாதிரியான சத்தியங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் தியானித்து எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, சபையில் அற்புதங்கள் நடக்கட்டும், ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இன்னும் ஏராளமான அற்புதங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாவோம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமென். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காக உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வனைத்திடும் உம் சித்தமோ. ஆமென். ஆண்டவரே, உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வனைத்திடும் உம் சித்தமோ. உம் சித்தம் செய்திடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை எல்லாரும் சேர்ந்து கரங்களை என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே.